அவர் நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்தார். அப்படியான அந்த ஆண்டவர் இன்றும் நம்மோடு இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்றும் அற்புதம் செய்தார், இன்றைக்கும் செய்கிறார், அவர் நாளையும் செய்வார். அவர் மாறாத தேவன். அவருக்கு காலம் இல்லை. வேதாகமம் சொல்கிறது, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அங்கே அடிமைத்தனத்திலே இருந்து அங்கே அவர்கள் வனாந்தர வழியாக அவர்களுடைய அந்த கானான் தேசத்துக்கு போகும் வழியிலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அப்போ அவர் கடந்த காலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் இன்றைக்கு எங்களுக்கும் தேவன். நாங்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ அவர் சுகமாக்குகின்ற தேவன். அவர் எங்களுக்கு சுகத்தை தர விரும்புகிறார். இப்போ இயேசுவின் சித்தம் அவருடைய பிள்ளைகள் சுகமாக இருப்பது. ஆமென். அவருடைய சித்தம் நாங்கள் எல்லோரும் சுகமாக இருப்பது தான் அவருடைய சித்தம். உங்களுக்கு தெரியும் குஷ்டரோகியின் கதை, வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வசனங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அப்போ இந்த இடத்திலே அந்த குஷ்டரோகி சொல்கிறான், அங்கு 2வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவனுக்கு தெரியும் இயேசுவுக்கு சுகம் கொடுக்க முடியும். அவன் இயேசுவினுடைய வல்லமையை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவன் இயேசுவினுடைய சித்தத்தில் சந்தேகப்பட்டான். அதனால் தான் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை நீர் சுத்தப்படுத்துவீர் என்று தெரியும், உமக்கு சித்தம் என்று சொன்னால் எனக்கு சுகத்தை தாரும். அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? 3வது வசனத்திலே, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அப்போ இயேசுவுக்கு நாங்கள் சுகமாக இருப்பது தான் சித்தம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனவாட்டி சுகமாக இருப்பது தான் இயேசுவின் சித்தம். அப்போ அதை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு நாங்கள் நோயோடு இருப்போம் என்று சொன்னால் அது இயேசுவுக்கு சித்தமில்லை. ஆனால் அநேக நேரங்களிலே நாங்கள் தான் இப்போ எங்களுக்கு தெரியும், என்ன ஆண்டவருக்கு சுகமாக்க முடியும், என்னை சுகமாக்குவாரா? அங்கே ஒரு டவுட், அவருடைய சித்தத்திலே ஒரு டவுட். ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, சுகமாகு. அதுபோல அடுத்தது முக்கியமான காரியம், இந்த எங்களுக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம். அதற்கு நல்ல ஒரு உதாரணம், அங்கே 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அதை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அப்போ பாருங்கள், அவள் 12 வருடமாக அந்த இரத்த போக்கினால் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள்.
அவளுடைய சொத்து எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு கொடுத்து சொத்து முடிந்து விட்டது. இன்றைக்கும் அப்படித்தான். அரச வைத்தியசாலைகளிலே அங்கே மருந்துகள் இல்லை. அந்த மருந்துகள் இருந்தாலும் அது எல்லாம் லோக்கல் மருந்துகள். அப்போ ஒரு வருத்தம் வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு மருந்து ஒரு நாள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தால் குறைந்தது ஒரு 2 லட்சமாவது தேவை. அப்போ எல்லாராலும் அதை செய்ய முடியாது. ஆனால் இந்த பெண்ணும் அது போலதான் தன்னுடைய சொத்தையே அவள் இழந்து விட்டாள் தன்னுடைய இந்த உதிரப்போக்கின் மூலமாக. அது மட்டுமா, அவள் 12 வருடம், அப்போ அவளுக்கு இந்த இரத்தப்போக்கு இருப்பதனால், இந்த பீரியட்ஸ் இருப்பதனால் அவள் வெளியே போக முடியாது. அவளை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள், சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டிருந்தாள். அவர்களுடைய யூத மத வழக்கத்தின்படி அவள் தீட்டுப்பட்டவள், அவள் ஆலயத்திற்கு செல்ல முடியாது. அப்போ இப்படியாக அவள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருடங்கள் அவள் கஷ்டப்பட்டாள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அப்போ முதலாவது அவள் என்ன செய்கிறாள்? இந்த இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். இன்றைக்கும் அநேகர் நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறோம்? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. இந்த ஆண்டவர் அற்புதம் செய்கின்ற ஆண்டவர், சுகமளிக்கின்ற ஆண்டவர். வேதம் சொல்கிறது விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்போ இங்கே பிரசங்கங்களை கேட்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது, ஆண்டவர் செய்த காரியங்களை பற்றி வாசிக்கும் பொழுது எங்களுக்கு அவர் மீது விசுவாசம் வரும். அதுபோல இவள் முதலாவது இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அவளுக்கு ஒரு விசுவாசம். என்ன சொல்கிறாள்? அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்போ அவளுடைய அந்த விசுவாச அறிக்கை. இன்றைக்கு அநேகருக்கு அந்த விசுவாசத்திலே தான் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம். அவள் அநேகர் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறோம், செய்தியை கேட்கிறோம், வேதத்தை படிக்கிறோம். அப்போ கேள்விப்படுகிறோம் இயேசுவை பற்றி. ஆனால் எல்லாருக்கும் அங்கே என்ன குறைவாக இருக்கிறது? விசுவாசத்திலே குறைச்சல் இருக்கிறது. அதனால்தான் என்ன, அற்புதங்கள் நடைபெறுவது இல்லை. இயேசுவின் சொந்த ஊரிலே அற்புதம் நடைபெறவில்லை, அவரால் செய்ய முடியவில்லை. ஏன்? அவர்களுக்கு அவரிலே விசுவாசம் இல்லை. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு அநேகரை இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே யாரையாவது கேட்டால் இயேசுவை பற்றி தெரியுமா என்று கேட்டால் தெரியும். ஆனால் விசுவாசம் அந்த அளவத்திற்கு இல்லை. அதனால் தான் அற்புதம் நடக்கவில்லை, அதனால் தான் நோய்கள் குணமாகவில்லை. இருபத்தெட்டாவது வசனம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பாருங்கள், அவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அடுத்த வசனம். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் அங்கே விசுவாச அறிக்கை, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே நான் குணமாவேன். அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறதா? அந்த இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டால் நான் சுகமாவேன், அந்த இயேசுவை நோக்கி நான் கேட்டால் அதை பெற்றுக்கொள்வேன். அந்த விசுவாசம் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறதா? அவளுக்கு இருந்தது. அவள் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அந்த அவள் சொல்லவில்லை, ஒருக்கா அவருடைய வஸ்திரத்தை தொட்டு பார்ப்போம், எனக்கு சுகம் வருகிறதா என்று அவள் அங்கே அதை டவுட்டாக பார்க்க, அல்லது ஒருக்கா போய் தொட்டு பார்ப்போம் ஏதாவது நடக்கிறதா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெண் விசுவாசத்திலே ஒரு வீராங்கனையாக இருந்தாள். அந்த உறுதியான விசுவாசம், நான் சுகமாவேன்.
பாருங்கள், அவருடைய வஸ்திரத்தை வந்து தொட்டாள், அவள் சுகத்தை பெற்றாள். 12 வருட பிரச்சனை, 12 வருட நோய் ஒரு நொடியிலே காணாமல் போனது. அப்போ இயேசுவுக்கு உங்களுடைய நீண்ட கால பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஒரு நொடி பொழுதிலே மாற்ற முடியும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அவருக்கு இது எல்லாம் ஒரு சின்ன விஷயம். அவருக்கு முதலாவது சித்தம் நாங்கள் சுகமாக இருப்பது. அடுத்தது எங்களுக்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும் இயேசுவிலே. அப்போ அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு வந்து பாடல்கள் மட்டும் பாடுகிறோம். அது போதாது. பாடல் மட்டும் பாடி போதாது. அநேகர் வந்து என்ன செய்வார்கள்? கதறு, ஆண்டவரே சுகத்தை தாரும் ஐயா, சுகத்தை தாரும் ஐயா. ஆனால் விசுவாசம் இருக்காது. ஆனால் இந்த பெண்ணுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அப்போ அந்த விசுவாசம் எங்களுக்கு வேண்டும். 30வது வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அப்போ பாருங்கள், ஜன நெரிசலாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டிருப்பார்கள், அதிலே முட்டி இருக்கும். ஆனால் இயேசுவுக்கு தெரிந்தது அவருடைய வல்லமை அங்கே புறப்பட்டு போனது. அதனால் தான் அவர் கேட்கிறார், யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது? அவளுடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்த விரும்பினார். ஆமேன். அப்போ இயேசுவிடம் தீராத பிரச்சனை என்று ஒன்றும் இல்லை, தீராத நோய் என்று ஒன்றும் இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசம் எங்களுக்கு வேண்டும். அப்போ கூட்டத்திலே அன்றைக்கு நிறைய பேர் இயேசுவின் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். எத்தனையோ பேர் இயேசுவை தொட்டார்கள். இந்த இடத்திலும் எத்தனையோ கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் யார் விசுவாசத்தோடு இயேசுவை தொடுகிறார்களோ அவர்கள்தான் சுகத்தை பெறுவார்கள். அந்த இடத்திலே சுகத்தை பெற்றது அந்த பெண் மட்டும்தான். ஏன்? அவள் தான் விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டாள். அப்போ இந்த இடத்துல இருக்கின்ற நாங்கள் விசுவாசத்தோடு இருந்தால்தான் ஆண்டவர் கிரியை செய்வார், ஆண்டவர் சுகப்படுத்துவார், எங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். ஆமேன். அப்போ நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு ஒரு நொடி பொழுது என்று சொன்னேன். வேதத்திலே இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் சாராள் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். 25 வருடம் காத்திருந்தார்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு. ஜோசப் அவன் 13 வருடம் அடிமைத்தனம், சிறை, இந்த வாழ்க்கை வாழ்ந்தான் அங்கே ஆண்டவரை ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்காக. அன்னாள் அநேக வருடங்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். லாசரு மரித்தான், 4 நாட்கள் மரித்திருந்தான். ஆனால் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் எழுப்பினார். அப்போ இந்த காலம், இந்த நீண்ட நாட்கள் பிரச்சனையெல்லாம் இயேசுவுக்கு ஒரு சின்ன காரியம். ஆமேன். யோவான் 5:1-9 வாசிக்க வேண்டாம். இந்த இடத்துல அந்த பெத்தஸ்தா குளத்தருகே அங்கே நிறைய பேர் இருந்தார்கள். குருடர்கள் இருந்தார்கள், முடவர்கள் இருந்தார்கள், சூம்பின உறுப்புள்ளவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த குளத்தருகே இருப்பார்களாம். திடீரென்று அந்த ஒரு தேவதூதன் அந்த குளத்தை கலக்குவான். அந்த தண்ணி கலங்கினவுடன் முதலாவதாக இறங்குபவன் சுகத்தை பெறுவான். 38 வருடம் அங்கே ஒரு முடவன் இருக்கின்றான். ஆனால் அவன் சுகத்தை பெறவில்லை. 38 வருடமாக அதே இடத்திலே இருக்கிறான். இயேசு அந்த வழியாக போகும்போது அவனை காண்கிறார். இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோமே, இயேசு எங்களை காண்கிறார்.
இயேசு தான் அவனை கேட்கிறார். பாருங்கள், சில நேரங்களில் இயேசுவே வந்து கேட்பார். அவ்வளவு நல்ல ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர். உனக்கு சுகமடைய சித்தமாக இருக்கிறாயா? ஆண்டவர் தான் கேட்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இந்த குளத்தை கலக்கும் பொழுது என்னை அதிலே இறக்குவதற்கு ஒருவரும் இல்லை. மற்றவர்கள் முதலாவதாக இறங்கி சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடந்து போ என்று சொல்கிறார். ஒரு நொடி பொழுது, 38 வருட பிரச்சனை ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவரால் மாற்றக்கூடும், மாற்றினார். அதுபோல உங்களுக்கு இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், திருமணமாகாத பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாத பிரச்சனைகள் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், கிட்னி வருத்தம் இருக்கலாம், ஹார்ட் வருத்தம், எந்த வருத்தம் இருந்தாலும் அதை ஒரு நொடி பொழுதிலே மாற்றுவதற்கு இயேசுவால் கூடும். ஆனால் என்ன, சில நேரங்களிலே தடைகள் வரும். நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள இந்த பிரச்சனைகளிலே இருந்து விடுபடுவதற்கு தடைகள் வரும். ஒரு இடத்திலே வந்தது, பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-12. அவ்வளத்தையும் வாசிக்க வேண்டாம், வாசியுங்கள். 1-5. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடி அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அநேகர் கூடி வந்தார்கள் என்று சொல்வதற்கு முடியாமல் இருக்கிறது. அநேக கதிரைகள் வெற்றிடமாக இருக்கின்றன. இயேசுவை பற்றி கேட்பதற்கே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கே நேரம் இல்லை. வேலை, ஓவர் டைம், வருத்தம் என்றால் தான் ஆலயத்துக்கு வர வேண்டும், சுகம் வேண்டும். அப்போ அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு அவர் வசனத்தை போதித்தார். வாசிங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். பாருங்கள் அவர்களுடைய விசுவாசம். அப்போ ஒரு ஸ்ட்ரோக் வந்த மனிதன், அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவனை படுக்கையோடையே தூக்கி கொண்டு வருகிறார்கள் இயேசுவிடம். ஆனால் தடை, இயேசுவிடம் போக முடியாதவாறு நிறைய ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். இயேசுவுக்கு கிட்ட போவதற்கு தடை. அவர்களுடைய விசுவாசத்தை பாருங்கள். என்ன, அந்த கூரையே பிளந்து கட்டிலோடு அவனை இறக்கினார்கள். ஆமென். அதுதான் அந்த விசுவாசம். வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அப்போ இயேசு சொல்கிறார், அவன் அதோடு சுகமாகிறான். அப்போ எங்களுக்கு நோய்கள் வருவதற்கு ஒரு காரணம் பாவம். பாவம் மட்டும்தான் நோய் வருவதற்கு காரணம் இல்லை. நோய் நிறைய விஷயங்களால் வரலாம், ஆனால் ஒரு காரணம் பாவம். அப்போ பாவத்தோடு, அதனால்தான் அநேகருக்கு சந்தேகம், என்ன, இயேசுவால் குணமாக்க முடியும், என்னை குணமாக்குவாரா? நான் தான் பாவியாகிவிட்டதே. ஏன் நான் செய்கின்ற பாவம் எனக்குத்தான் தெரியும். அப்போ ஒரு டவுட்,
பாவியையும் அவர் குணமாக்குவாரா? ஆனால் அவருக்கு சித்தம் உண்டு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த 38 வருடம் திமிர்வாதக்காரனாக இந்த பெத்தஸ்தா குளத்தருகே படுத்திருந்தானே, அவனை சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லிவிட்டு அவனை ஆலயத்திலே காணும் போது சொல்கிறார், இனி நீ பாவம் செய்யாமல் இரு. அப்போ ஆண்டவர் பாவிக்கும் சுகத்தை தருவார். ஆனால் என்ன, இனி பாவம் செய்யக்கூடாது. அந்த விபச்சார ஸ்திரீக்கும் அதைத்தான் சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி நீ பாவம் செய்யாதே. அப்போ நீங்கள் இன்று பாவத்திலே இருந்தாலும் ஆண்டவர் சுகத்தை தருவார். பெற்றுக்கொண்ட சுகத்தின் நிமித்தமாக நீங்கள் மீண்டும் பாவத்தை செய்யக்கூடாது. அந்த சுகமாக்குதல், அந்த பாவ மன்னிப்பு எக்ஸ்கியூஸ் அல்ல நாங்கள் பாவத்திலே வாழ்வதற்கு. நாங்கள் மனம் திரும்புவதற்கான அது சந்தர்ப்பம். அப்போ பல நேரங்களிலே தாமதம் வரலாம், தடைகள் வரலாம். எங்களுடைய சுகத்துக்கு தடை வரலாம், எங்களுடைய பண வரவுக்கு தடை வரலாம், எங்களுடைய வேலைக்கு சில நேரம் பிரச்சனைகளுக்கு தடை வரலாம், திருமணத்துக்கு தடை வரலாம், குழந்தை பேற்றுக்கு தடை வரலாம். அப்போ சில நேரங்களிலே தடைகள் தாமதங்கள் வரும். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? விடாமல் இயேசுவிடம் வந்து அதை கேட்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு சித்தம் உண்டு. எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து போகக்கூடாது. நாங்கள் ஆண்டவரிடம் விசுவாசத்தோடு நின்று கேட்டால் அவர் நிச்சயமாக சுகத்தை தருவார். ஆமென். அவர் சுகத்தை விரும்புகின்ற தேவன். தம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் சுகமாக இருப்பதே அவருக்கு விருப்பம். நானும் கூட, இது அநேகருக்கு தெரிந்திருக்கும், வெளிநாட்டிலே ஆபிரிக்கா தேசத்திலே, ஆபிரிக்கா கண்டத்திலே சவுத் சூடான் என்கிற நாடு மிகவும் பின்தங்கிய நாடு. எத்தனை பேர் வன்னிக்கு அந்த நாட்களிலே போயிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. கிரவல் ரோட், குடிசைகள், இதுதான் அங்கே இருக்கிற பின்னணி. அங்கே மக்கள் வறுமையிலே வாழ்ந்தார்கள், இன்னும் வறுமையிலே தான் இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே நான் வேலை செய்தேன் 2 வருடங்கள். எனக்கு ஒரு பெரிய ஒரு வியாதி வந்தது. என்ன வியாதி? அந்த கொரோனா வந்தது. என்னுடைய நோயாளிக்கு கொரோனா வந்தது. அப்போ சவுத் சூடான் தேசத்திலே கொரோனா நோய் இல்லை, யாருக்குமே இல்லை. ஒருவர் யுஎன்னிலே வேலை செய்கின்ற ஒருவர், அவர் இந்தியாவிற்கு போய்விட்டு வரும் பொழுது அவர் கொரோனாவோடு வந்தார். அவர் என்னுடைய வைத்தியசாலையிலே, நான் வேலை செய்கின்ற வைத்தியசாலையிலே வந்து அவர் இந்த நோய்க்கு மருந்தெடுத்தார். அப்போது எங்களுக்கு முதல் தெரியாது, அவர் ட்ராவல் ஹிஸ்ட்ரி சொல்லவில்லை. அப்போது நான் அது சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சல் என்று சொல்லி அதை மருந்துகளை கொடுத்து அவரை வார்டிலே வைத்திருந்தோம். 3ஆம் நாள் அவருடைய ஆக்சிஜன் எல்லாம் குறைய தொடங்கியது. எக்ஸ்ரேஸில் எல்லாம் அப்படியே நியூமோனியா பரவி விட்டது. அப்பொழுது தான் ஒரு டவுட் வந்தது, இது கொரோனாவாக இருக்குமா? கொரோனா டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம். அவர் சீரியஸ் ஆகிவிட்டார். அவரை வென்டிலேட்டரிலே போட்டு அவரை சுவிட்சர்லாந்து யுஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவதற்கு அங்கே ஹெலிகாப்டரும் வந்துவிட்டது. அவரை ஏற்றும் போது அவர் மரித்து விட்டார். அவர் இந்தியர். அப்போது இந்திய அரசாங்கம் சொல்லிவிட்டது, அவருடைய உடலை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது, கொண்டு வர முடியாது. சவுத் சூடான் அரசு சொன்னது, அவருடைய உடல் சவுத் சூடானிலே புதைக்கவோ எரிக்கவோ கூடாது. அப்போ அவருடைய உடல் எங்களுடைய மோச்சுவரியிலே இருக்கிறது. அவருக்கு வருத்தம் 3ஆம் நாள் எனக்கும் இருமல் காய்ச்சல் வந்துவிட்டது.
இப்போ அவர் கொரோனாவினால் மரித்து விட்டார். எனக்கு இருமல், காய்ச்சல், எனக்கு பயம், மரண பயம் வந்தது. ஏன்? கொரோனாவோடு வந்தவர் மரித்து விட்டார். அடுத்தது என்ன? நான் செத்தாலும் என்னுடைய பொடியை கூட என் பிள்ளைகள் பார்க்க முடியாது, மனைவி பார்க்க முடியாது. ஏன்? இலங்கை அரசாங்கம் இதைத்தான் சொல்ல போகிறது. ஆண்டவரிடம் இருந்து ஜெபித்து அழுது அழுது ஜெபித்து 4 நாட்கள் ஆண்டவர் ஒரு வசனத்தை காட்டினார். ஆதியாகமம் 28:15 வாசிங்க அது. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார். ஆமென். அந்த வசனத்தை காட்டி என்னை தேற்றி, உங்களுக்கு தெரியுமா, அந்த நொடி பொழுதே எனக்கு காய்ச்சலும் இருமலும் மாறியது. ஆமென். அவ்வளவு பெரிய ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய தந்தை 5 வயதிலே மரித்து விட்டார். அப்பாவின் அன்பு என்ன என்பது எனக்கு தெரியாது. ஒரு நாள் அப்பா அடித்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இன்னும் என்னுடைய தாயார் 14 வயதிலே மரித்து விட்டார். அம்மாவின் அன்பு கொஞ்சம் தெரியும், அப்பாவின் அன்பு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு, பரம பிதாவுடைய அன்புதான் என்னை காத்து கொண்டது, என்னை நடத்தியது. நான் ஒரு பொழுதும் கஷ்டத்துக்குள்ளாக போகவில்லை. அப்படி சொல்ல முடியாது. போனாலும் அந்த பரமபிதா என்னோடு கூட இருந்து என்னை காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த இடத்திலே அவருடைய வார்த்தையை சொல்ல வைத்திருக்கிறார். ஆமென். கெட்டு போவதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தது. வாலிப வயது, அம்மா இல்லை, அப்பா இல்லை, எத்தனையோ வழிகள் இருந்தது. ஆனால் அந்த ஆண்டவர் எனக்கு தந்தையாக இருந்தார். சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்து கொள்வார். ஆண்டவரை நான் அறியவில்லை, ஆனால் அவர் பிதா, எல்லாருக்கும் பிதா. அவர் அப்படியாக என்னை காப்பாற்றினார். ஒரு தடவை பொம்மர் அடித்தது, அருகிலே இருந்த என் நண்பன் செத்து விட்டான். ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. அவ்வளவு அன்புள்ள தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன், என்னுடைய பிதா. அப்படி நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. ஒரு அப்பா என்ன செய்வார்? பிள்ளை கேட்பதை, அப்பா தான் இரக்கமுள்ளவர், வாங்கி கொடுப்பார். அம்மா தான் அநேகம் என்ன சொல்வார்கள்? கொடுக்கப்படாது. அப்படித்தானே, குடும்பத்திலே அப்படித்தான். அப்பா பிள்ளைகளிலே இரக்கம் உள்ளவர். அப்பா பிள்ளைகள் கேட்டால் வாங்கி கொடுப்பார் ஏதாவது. ஐயோ பிள்ளை பாவம். கெட்டகுமாரன் கதையிலே நாங்கள் படித்தாலும் தெரியும். என்ன, அவன் சொத்தை பிரித்து கேட்ட பொழுதும் கூட அவர் அதை பிரித்து கொடுத்தார். அவர் அன்புள்ள தகப்பன். அப்போ அந்த அப்பாவின் அன்பு நான் அறிந்தது இயேசுவினிடம் இருந்து. ஆமென். இன்றைக்கு அதே அப்பா எங்கள் எல்லாருக்கும் பிதா. வேதம் அப்படித்தான் சொல்கிறது, பிதா. அப்போ அப்படியான தேவன் நமக்கு இருக்கிறார். என்ன, எங்களுக்கு விசுவாசம்தான் குறைச்சலாக இருக்கிறது. அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர்ப்பவர்களாக இருப்போம். அப்போ இயேசு உடல் ரீதியாக மட்டும் சுகத்தை தருபவர் அல்ல, அவர் மனதிற்கும் சுகத்தை தருபவர். இன்றைக்கு யாராவது டிப்ரெஷனோடு வந்திருக்கிறீங்களா? மன ரீதியாக ஏதாவது அழுத்தத்துக்கூடாக போய்கொண்டிருக்கின்றீர்களா? இயேசு உங்களுக்கு சுகத்தை தர விரும்புகிறார்.
ஆண்டவருடைய ஊழியக்காரன் பெரிய தீர்க்கதரிசி எலியா கூட என்ன செய்தான்? ஒரு கட்டத்திலே இந்த டிப்ரெஷனுக்கூடாக போனான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே அங்கே கர்மேல் மலையிலே அவன் பெரிய அற்புதத்தை செய்கிறான். என்ன? பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்று ஆண்டவர் தான் உண்மையான தேவன் என்பதை அந்த இடத்திலே நிரூபிக்கிறான். அவ்வளவு வெற்றி. ஆண்டவர் அவனை வல்லமையாக பயன்படுத்தினார். அவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன். என்ன நடந்தது? ஆகாப் ராஜாவின் மனைவி எசபேல் என்ன செய்கிறாள்? அந்த ஜெசபேல் அவனை மிரட்டி செய்தி அனுப்புகிறாள். வாசிப்போம் 19:2. அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அப்போ எசபேல் எலியாவை பயப்படுத்தி செய்தி அனுப்புகிறான். இதை கேட்ட எலியா என்ன செய்திருக்க வேண்டும்? அவனோடு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறான். இப்பொழுதுதான் அந்த 400 கள்ள தீர்க்கதரிசிகளை கொன்றுவிட்டு வந்திருக்கிறான். அந்த இடத்திலே பலியை போட்டு ஆண்டவர் தான் பலியை எடுத்துக்கொண்டார். பாகாலனுடைய பலிக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆனால் அந்த இடத்திலே எலியா பயந்ததற்கு காரணம், அவன் களைத்து போனான், உடல் சோர்விலே இருந்தான். அநேக நேரங்களிலே நாங்களும் உடல் சோர்வாக இருக்கும் பொழுது எங்களுடைய மனம் டிப்ரெஷனுக்கூடாக போகும். ஏன் பாருங்கள், ஒரு நோயிலே ஒருவர் விழுந்தால் மனசளவிலே விழுந்து விடுவார். ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கூடாக போகும் பொழுது அங்கே மன அழுத்தம் வரும். எலிசாக்கு வந்த மன அழுத்தம் ஒன்று உடல் சோர்வு, அடுத்தது இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்த ஜனங்கள் மீண்டும் விக்கிரக ஆராதனைக்கே போனார்கள். அதை பார்த்த ராஜா ஆகாப் கூட அவனும் தொடர்ந்து விக்கிரக ஆராதனையிலே இருந்தான். உண்மையா அந்த இடத்திலே சொல்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், ஓ கர்த்தரே உண்மை உள்ள தேவன். ஆனால் அவர்கள் என்ன, மீண்டும் விக்கிரக ஆராதனைக்கு விழுந்தார். அப்போ எலியா சோர்ந்து விட்டார். இது எல்லாம் பார்த்தா பிறகு, ஐயோ ஆண்டவரே, இப்போ உம்முடைய தீர்க்கதரிசி நான் மட்டும்தான் இருக்கிறேனே. அப்போ அந்த எசபேல் அந்த செய்தியை அனுப்பினதும் அவர் சொல்றார், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்து விடும், என் ஆத்துமாவை எடுத்து விடும். அப்போ எலியா ஓடுகிறார். ஓடி போய் ஒரு சூறை செடியிலே படுத்து கிடந்து சொல்கிறார், ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்து விடும். 4வது வசனத்தை வாசிங்க. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இன்றைக்கு உங்களில் யாராவது இப்படியான முடிவோடு வந்திருக்கிறீங்களா? மன அழுத்தத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஒரு டிப்ரெஷனுக்கூடாக போய்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் அன்றைக்கு எலியாவுக்கு செய்ததை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எலியாவுக்கு என்ன செய்தார்? தூதனை அனுப்பினார். தூதன் அனுப்பி அவனை தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறான். எலியா சொல்கிறான், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்து விடும், என்னை சாக்காட்டி விடும், என்னை கொன்று விடும், எனக்கு போதும் இந்த உலக வாழ்வு. ஆண்டவர் தூதனை அனுப்பி சொல்கிறார், இல்லை, தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறார். திருப்பி தூங்குகிறான். திருப்பியும் வந்து தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து தூதன் சொல்கிறான், எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, உனக்கு இன்னும் வேலை இருக்கிறது, உனக்கு ஊழியம் முடியவில்லை, உனக்கு இன்னும் ஊழியம் இருக்கிறது. நீ சீரியாவிலே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேணும், இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேணும், உன்னுடைய ஸ்தானத்திலே உனக்கு ஒரு சீஷனை அபிஷேகம் பண்ண வேண்டும், புறப்படு என்று சொல்லி
அந்த தூதன் எலியாவை அனுப்புகிறான். பாருங்கள், ஆண்டவர் அவன் முடிந்தது, என்னை எடுத்துவிடும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? ஓய்வு கொடுத்தார், போஜனம் கொடுத்தார், இழந்த ஊழியத்தை மீண்டும் கொடுத்தார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்னாளுக்கு டிப்ரெஷன் ஏன்? அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. பெனின்னாளுக்கோ பிள்ளைகள் இருந்தது. அன்னாள் அவ்வளவு அப்போ அந்த பெனின்னாள் இவளை ஒரு அற்பமாக பார்த்தால் வீட்டுக்குள்ளே எவ்வளவு கஷ்டமான காரியம். இன்றைக்கு உங்களை யாராவது மலடி என்று சொல்கிறார்களா? அல்லது ஏதாவது சொல்லி உங்களை டிப்ரெஷனுக்கூடாக போக வைக்கின்றார்களா? அன்னாள் போய் ஆண்டவருடைய சமூகத்திலே அவளுடைய கவலைகள் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தாள். ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார், சாமுவேலை கொடுத்தார், இன்னும் பிள்ளைகளை கொடுத்தார். பாருங்கள், அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கும் தேவன். அந்த மன அழுத்தத்திலிருந்து எலியாவை விடுவித்தார், அன்னாளை விடுவித்தார், உங்களையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் எங்களுக்கு வேண்டும். அப்போ மன அழுத்தம், பயம், உடற்சோர்வு இது எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய விசுவாசத்தை இயேசுவின் மேல் வையுங்கள், அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த காரியம், ஒன்று, இயேசுவுக்கு சித்தம் உண்டு நாங்கள் சுகமாக இருப்பதற்கு. இரண்டாவது, எங்களுக்கு விசுவாசம் வேண்டும் சுகத்தை பெறுவதற்கு. மூன்றாவது, இயேசுவின் சிலுவையிலே சுகம் உண்டு. மூன்றாவது, தடைகள் வந்தாலும் எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் காத்திருக்க வேண்டும். நான்காவது, இயேசுவின் சிலுவையிலே சுகம் உண்டு. ஆமென். எண்ணாகமம் 21:4-9 அந்த இடத்திலே இயேசுவின் சிலுவைக்கு அங்கே ஒரு அடையாளமாக ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிப்போம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். இப்போ வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் போகிறார்கள். கானானியரை இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ அங்கே வெற்றி வருகிறது. இப்போ ஏதோம் என்கிற தேசத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் அவர்களை சுற்றி போக சொல்கிறார். அப்போ அது கடினமான பாதையாக இருந்தது. அப்போ இந்த ஜனம் மீண்டும் மீண்டும் முரட்டாட்டம் உள்ள ஜனம். ஆண்டவருக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் ஆரோனுக்கு எதிராகவும் முறுமுறுத்தது அந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். எத்தனையோ பேர் செத்தார்கள். அதுக்கு பிறகுதான் இந்த ஜனம் திரும்பிச்சு. இப்போது ஆண்டவர் கொரோனாவை அனுப்பினார். அந்த காலத்திலே கொஞ்சம் எல்லாம் ஆக்டிவாக இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள். இப்போ எல்லாம் சோர்ந்து விட்டார்கள். பெட்ரோல் பிரச்சனை வந்தது, ஆக்டிவாக ஜெபம் எல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் ஓகேயாக வந்தவுடன் சோர்ந்து போனார்கள். இப்போ இந்த ஜனமும் அப்படித்தான். இப்போ அப்போ எங்களுடைய ஆக்களும் என்ன, ஏதாவது ஆண்டவர் செய்யவில்லை என்றால் என்ன, உடனே முறுமுறுப்பார்கள். விசுவாசத்திலே வளர மாட்டார்கள், முறுமுறுப்பார்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. அப்போ கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். பிறகு இந்த ஜனங்கள் போய் ஆண்டவரிடம் மீண்டும் போய் மண்டியிடுகிறது. பிரச்சனை வரும் பொழுதுதான் ஆண்டவர் வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? மோசேக்கு சொல்கிறார், வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். ரைட். அப்போ போதும். அப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு தடியிலே செய்து அதை மாட்டி அதை உயர தூக்கு. அந்த சர்ப்பத்தினால் கடிப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தால் அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று சொல்கிறார். அது சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. யோவான் 3:14-15 வாசிங்க.
சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே எங்களுக்கு பாவ மன்னிப்பு வருகிறது, ரட்சிப்பு வருகிறது, சுகம் வருகிறது, விடுதலை கிடைக்கிறது. ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். அங்கே சிலுவையிலே அவர் மரித்த பொழுது அந்த தழும்புகளாலே நாங்கள் குணமானோம் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சிலுவையிலே எங்களுக்கு சுகம் உண்டு. அந்த இயேசுவை நோக்கி நாங்கள் கூப்பிட்டால் அவர் சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதே இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அப்போ குஷ்டரோகியை சுகமாக்கினார், எத்தனையோ முடவர்களை சுகமாக்கினார், எத்தனையோ செவிடர்களை சுகமாக்கினார், மரித்தவர்கள் எழுப்பினார். அதே இயேசு இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறார். அதே இயேசு இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எலியாவுக்கு மன அழுத்தத்திலே இருந்து விடுதலை தந்தவர், அன்னாளுக்கு மன அழுத்தத்திலே இருந்து விடுதலை தந்த தேவன் இந்த இடத்திலே இருக்கிறார். உங்கள் மன அழுத்தத்தையும் அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மீது எங்கள் விசுவாசத்தை வைப்போமா? ஒன்று மட்டும் விளங்க வேண்டும், அவருக்கு நாங்கள் சுகமாக இருப்பதுதான் அவருடைய சித்தம். விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இயேசு சுகமாக்க வல்லவர், அவர் சர்வ வல்ல தேவன், எல் ஷடாய், அதாவது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் இந்த உலகத்தை அசைப்பவர்களாக மாறுவோம். அப்படியாக நாம் மாறுவோம்.